அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் இரகசியமாக கூறிய அனைத்தையும் வெளிப்படையாக அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 விளக்கமாக கூறுகின்றார். விளக்கமாக கூறினாலும் உண்மையான குரு உபதேசம் அனுபவமும் வேண்டும் என்று குரு இல்லாமல் தவத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்று அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 3வது பாடலில் விளக்கமாக கூறுகிறார். அதை இப்பொழுது பார்க்கலாம். தானென்ற அகாரமதே விந்துவாகும், சாதனை உகாரமதே நாதமாகும், வானென்ற சுழுனையதே மகாரமாகும், மைந்தனே இதை மறைத்தார் சித்தரெல்லாம், தோன்ற குரு காட்ட தெரியும் அல்லால் சிவமறியா பாவிகட்கு தெரியாதப்பா, நான் என்ற சிவயோக மார்க்கந்தனை நன்மையுள்ள பிள்ளைகட்குச் சொன்னேன் பாரே. அகரம் என்பது மூல ஒளியாகும். அகாரம் விந்து உயிரின் மூல ஒளி என்பதை குறிக்கிறது. விந்து என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உயிர் சக்தி ஆதி ஒளி என்னும் பரம்பொருளை குறிக்கும். உகாரம் என்பது நாதம், ஓசை, பிரபஞ்ச அதிர்வு, உள்நோக்கு பார்வையில் மனம் அடங்கி வாசி ஒடுங்கி சாதனையில் உள்ளே நுண்ணிய நாதம் கேட்கும். மகாரம் என்பது சுழிமுனை, பரவெளி, மௌன நிலை. சித்தர்கள் எல்லோரும் மறைத்த இரகசியத்தை மெய்க்குரு உண்மையான குருவின் உபதேச அனுபவம் இல்லாமல் இந்த இரகசியம் முழுமையாக புரியாது. வெறும் புத்தக அறிவால் அல்ல மனம் ஒடுங்கும் நிலை. சாதனை, குரு பக்தி, ஜீவனை சிவமாக்கும் வைராக்கியம், இந்த அனுபவமும் விளங்கும் என்று கூறுகிறார். உண்மையாக தேடுபவர்களுக்கு இந்த இரகசியத்தை கூறுகின்றேன் என்றார். அகாரம் உகாரம் மகாரம் என்ற ஓங்கார இரகசியத்தை விந்து நாதம் சுழிமுனை என்றும் அனுபவத்தில் உணர வேண்டும் என்றும் புத்தக அறிவால் எதுவும் ஆகாது. உண்மையான குரு அமைந்து உண்மையான தேடலில் இருந்தால் அனுபவம் ஏற்பட்டு ஞானம் கிடைக்கும் என்று அகஸ்தியர் கூறுகிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.